போ போ அப்படியே போ, அப்படியே போ. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதடா, பாம்புகளா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். கவாத்து எடுக்கணும், ஒரு ஆள் கொண்டு கவாத்து எடுக்கணும். இது வந்து இப்படி வர சேப் இல்லை, சேப் எப்படி திரும்ப வரும், சேப் வந்து வேறு மாதிரி வரும். மாங்காவா? ஆமாம். இது வந்து சேட்டானு சாப்பிட்ற மாம்பழம். இதோட நல்லா வருங்க சேப்பு. சேப்பு வந்து அப்போ நீங்கள் வீடியோ கட் பண்ணி கட்டி வீடியோ போடுங்க, எடுங்க. யார் செக் பண்ணுறீங்களா? நிறைய மாங்காய் வரட்டும் பக்கம் பக்கமாக வச்சு விட்டாங்க. 10,000 மாங்காய் வச்சுட்டு அண்ணா மாங்கன்னு இங்கே இருக்குது, இன்னும் போகணும் இல்லை. நீங்கள் முன்னாடி தான் வந்துருக்குறீங்க, இங்கே எவ்வளோ தூரம்? என்னது? அணிலா அதையா இங்கே ஏய் வாங்கடா வாங்க. ஏய் துக்குடி வாடா. எது கத்தி? ஏய் வாங்கடா. ஏத்தா இது பொறுக்கிற கீழே உள்ள காய் பொறுக்கிறாவே நிறைய போட மாட்டேங்குது. பெலாப்பழம் சுற்றி இங்கே வருங்க, சுற்றி பெலாப்பழம் அந்த பக்கம் ஊராக அத்துக்கு சுட்டாங்க. பெலாப்பழம் ராம என்னம்மா இங்கேயும் போனோம் அந்த பக்கம். அப்படியா? இங்கே அந்த பக்கம் மேடு போட்டாங்க, அது வரப்பு வேலி வேலி இங்கே இருங்க. அந்த சைடு இங்கேயும் போனோம். சின்ன வேலை முடிச்சு அது முடிஞ்சு இது இந்த பக்கம் சொல்கிறேன், அந்த பக்கம் போனீங்க. இது கிடையாது. ஆமாம், இது கிடையாது. பழத்துக்கு தூக்கு பிடிங்க. தட்டாத தட்டினா இதாகி பால் விழுதுல பால் விழுக்கூடாது. எந்த பால் விழுக்கூடாதுங்கிற? பால் விழுதுல, பால் விழுச்சுன்னா அப்படிலாம் இல்லைப்பா. சரி பால் விழுவாதான் செய்யும், அப்புறம் பால் விழுகாமல் இருக்கும். அப்புறம் வந்துட்டேன். அந்த பக்கம் இருக்குது இதே மாதிரி. ஓஹோ அது எடுத்து எடுத்து சாஞ்சி போச்சு, கொஞ்சம் எடுத்து விடுது கண்ணை வச்சு சாஞ்சி அடிக்கணும். பார்த்துட்டு இதுதான் ஒரு ஆளு பூரா பராமரிப்பு உள்ள வந்துட்டே இருக்கணும். வந்துட்டு இதுக்குள்ளே வந்து ஆடு வாங்கி வச்சுக்க. ஆடுக நல்லா மேய்ச்சி நல்லா இருக்கும். இதுக்குள்ளே இப்போ இது உள்ளு இருக்கேன் மேலே திங்காது. எது இது மேலே தானே? வெள்ளாடு விடக்கூடாது, செம்மொழி தான். வெள்ளாடு விட்டீங்கன்னா பூரா காலி பண்ணி போடும். என்ன நீங்கள் ஆப்போஸா? இது பங்கனப்பள்ளி. எல்லாம் பங்கனப்பள்ளி தான். இல்லை அங்கே நீ ஃபஸ்ட்டு பார்த்து கேசரு. இது பங்கனப்பள்ளி. அவருக்கு மாங்காய் பேர் தெரியாது. அவருக்கு அவருக்கு மாங்காய் பேர் தெரியாது.
மொத்தத்தில் 4 வெரைட்டி இருக்குங்க. ஆப்போஸு, மல்லிகா, கேசரு, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்து, தசரி. நம்ம நேற்று வாங்க ஒரு ஒவ்வொன்றும் 200 வச்சுருக்காரா? மொத்தம் வந்து 2500 2500 ஒன்று 500 வச்சுப்பாரு ஒரு ஜாதிக்கும். வாங்க. இப்படி போயிடலாமா? நல்லா இருக்கு. ஒரு ஸ்டெப்பு இதெல்லாம் வந்து சின்ன ரொட்டவேட்டர் இருக்குல்ல, சின்ன ரொட்டவேட்டர் அதை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆடு விட்டாலும் ஆடு, ஆமாம் ஆடு வாங்கணும். 50 ஆடு விட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஆட்டு பண்ண மாட்டு பண்ண வச்சுக்கிறாரு நீ வேற. அதான் சொல்கிறேன், இங்கே கொண்டு விட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஏத்தா இந்த பால் உழுகுற இது பால் உழுகுறது அது வந்து இது பால் கிடையாது. இது வந்து இந்த தேன் பூச்சியோட இது. நிறைய இதில் அப்படித்தான் வருது. மருந்து அடிக்கிறோம். இல்லை இதில் வந்து பால்னு இது ஒடிக்கிறோம்ல, இது ஒடிக்கும் போது பால் வரும். ஒடிக்க ஆமாம், அதான் படக்கூடாதா? அதுதான் படக்கூடாது. அப்போ எப்படி ஒடிக்கணும்னா காம்பு மேல் காம்பு உடைக்கணுமா, மேலோட உடைக்கணுமா? இப்படி உடைச்சி இது மட்டும் உடைக்கலாம். இல்லைன்னா இதை இப்படி உடைச்சி கீழே குத்தி வைக்கணும். ஓஹோ, அப்படி ஓட்டை ஒடிச்சு அப்படி தான் வைப்பீங்களா நீங்கள்? கீழே வைப்பீங்க, வச்சு எடுப்பீங்களான்னு கேட்குறேன். இப்படி இருக்குல்ல, ஆமாம் உடைச்சோம்னா பால் சீச்சுன்னு தெரிக்கும். ஏன்னா இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது இப்படி உடைச்சு மேலே உடைச்சு அப்படியே இப்போ ட்ரெயில வச்சு கொண்டு போய் இதை மட்டும் உடைப்பாங்க. ஓ சரி, பால் வராது. இதை விட்டு உடைக்கணும். கத்திரி கட் பண்ணுவாங்க. கத்திரி வச்சு கட் பண்ணுவாங்க. ஏமாப்பில இது இப்படி இது பூரா பண்ணல பூரா மேலே வரைக்கும். இது மல்லிகா, அது கேசரு அந்த பக்கம். சரியா? அந்த பக்கம் இருக்கிறது இமாம் பசந்த். மாம்பழத்தின் ராஜா இமாம் பசந்த். ஆமாம்மா தட்டு பாருடியே பிடி அந்த மாங்கல் பிடி ஃபோட்டோ எடுக்கிறேன். அப்படி பிடிச்சி நில்லு அப்படி ரெண்டு இல்லை இல்லை ஓகே. ஏய் குஞ்சு மஞ்சி என்ன ஒன்று யானை மட்டும் வராமல் இருக்கணும். ஏன்னா ஆமாம், மான்லாம் நிறையா இருக்குது, ஆனால் யானை மட்டும் உள்ளே வராமல் இருக்கணும்டா. அதுதான் பெரிய இது. இல்லைனா வந்து பூரா எல்லாம் ஒடிச்சு போட்டும்டா. துணியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி வளங்கள்ல. அதான் இது மொத்தம் எத்தனை ஏக்கர் ஆச்சு இது? மொத்தம் 30 ஏக்கரா இருக்குமா? ஏத்தா 30 ஏக்கரா இருக்குமா? ஜாஸ்தி வரும், 50 ஏக்கருக்கு மேலே வரும். இங்கே வாருங்க மக்களே, இவங்களை காட்டுக்குள்ளே சுற்றி பார்க்க கூப்பிட்டு வந்தா ரெஸ்ட் எடுக்கிறானுங்க, நடக்க முடியல. பாக்கி எல்லாம் வயசானவங்களாம் கூப்பிட்டு வந்துட்டு நடக்க முடியல அப்படிங்கிறானுங்க.